ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ்பேக். இன்றைக்கி நம்ம எலியை மருந்து வச்சு சாவடிக்கிறதுல அதை சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்காத அளவுக்கு ஓடி போகணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நான் ஆசையாக செடிகளுக்கு வளர்கிறதுக்காக எல்லா விதெல்லாம் போட்டு இது பண்ணணும். அதை ஆரம்பிக்கும் போதே சாயங்காலம் பார்க்குற நல்லா இப்போ தான் தொழுக்குது, நல்லா வேரெல்லாம் பிடிச்சிட்டு வளருதுன்னா மறுநாள் வீடியோ காலையில் பார்த்தாக்கா ஃபுல்லு செத்து போய்ட்டு இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் வர ஸ்டேஜ் அப்போவே ஃபுல் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ பெஜாராகும், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோ நல்லா ஒரு குழந்தைங்கள வளர்க்குறவங்க நம்ம வளர்க்குறோம், அந்த அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குது எலின்னு. ஏற்கனவே எலிக்கு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காயில் வச்சு ஒரு டிப்ஸு நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ எங்கெங்கே நான் வளர்கிறதுக்காக நான் விதைங்க போட்டு வளர வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேனோ அங்கங்கே பாட்டுக்கிட்ட நான் இப்போ இது செய்கிறேன். அதுக்கு மருந்து வெளியே வைக்க போகிறேன் அந்தந்த பாட்டுங்கள்கிட்ட. அது நல்லா இந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வயிறு எரிச்சல் பயங்கரமாக கவகவான்னு எரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு அதுக்கு சேர்த்து ரெடி பண்ண போகிறேன். இன்னொரு ட்ரிப் அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் வச்சுட்டே வந்தோம்னாக்கா சாயங்கால டைமில் உங்கள் வீட்டு காம்பவுண்ட்கிட்ட எல்லாம் நீங்கள் எங்கே செடி வச்சுக்க, எங்கள் வீட்டில் வாசல்கிட்ட இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வச்சு பாருங்க. அது மாதிரி மறுபடியும் வந்த வழி அது மறந்து போயிடும். இங்கே போனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வீட்டில் போடுறதுக்கு அது கரெக்டாக எந்த வழின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருக்கோம், அந்த வழியில் வரும். அப்புறமா நைட் ஆச்சுனாக்கா இந்த மாதிரி செடிங்கெல்லாம் நாசம் பண்ணுறதுக்கு எல்லாம் கடிச்சு போட்டு இது பண்ணுறதுக்காக வருது. நானும் எவ்வளோ பொறுத்து போயிட்டேன், இதுமாதிரி என்னால் பொறுக்க முடியல. அதனால தான் அது சாகிறதுவானா இந்த மாதிரி டிப்ஸ் ரெடி பண்ணோமா அந்த வயிறு எரிச்சல்லையாவது மறுபடியும் வரணும்னா யோசனை பண்ணணும். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் வச்சுட்டு விட்டுடக்கூடாது. நம்ம வச்சுட்டு வந்தோம்னா அப்போ நம்மளுக்கே தெரியும் எல்லிங்க தொல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன டிப்ஸு இப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். பாருங்க, இது இந்த துண்டு கருவாடு இல்லைன்னா மீன் உப்பு இருக்க பாருங்க. இப்போ இது நல்லா ஊறணும். இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, ஜாஸ்தி தண்ணி வேண்டாம், அது ஊறுற அளவுக்கு. ஏன்னா இதே தண்ணியில் தான் இந்த ஸ்மெல்லு போகக்கூடாது. நம்ம கழுவி ஊற்றிடுறோம். இது இந்த எல்லிக்காக இது நல்லா ஊறணும். ஃபுல்லு உப்பு தான் இருக்குது. இந்த மாதிரி துண்டு கருவாடு இல்லை மீன் இல்லை மட்டனு பீஃபு எது நீங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த ஸ்மெல்லுக்காகத்தான் அது சாப்பிடும். அதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒன்று இது தான் வைக்கணும்னா முட்டை இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் இதை கவுச்சி இருக்கிற பொருளை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கு வைக்கலாம். ஏன்னா அந்த வாசனை இருந்துச்சுன்னா தான் வரும். சும்மா நார்மல் அப்படியே வச்சாக்கா அது வராது. அடுத்து இதில் மாவு, அதாவது மைதா இல்லை கோதுமை எது இருந்தாலும் சரி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து நான் சொல்கிற இந்த முக்கியமான பொருள்னா மிளகா பொடி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா இந்த மாவுக்கு மிளகா பொடி எல்லாத்தோடையும் இது தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது போட்டு அது இந்த கருவாடு வாசனைக்கு சாப்பிட்றதுக்கு வரும். ஆனால் அது சாப்பிட்ட பிறகு அந்த அளவுக்கு காரம் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா அது சாப்பிட்டு போயிடு. இன்னொரு ட்ரிப்பு வர்றதுக்கு அந்த வழியை அது யோசனை பண்ணேன். ஏன்னா அதுங்க வர வழி போகிற வழியெல்லாம் க்ளீனாக கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். எங்கே போனேன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுங்க நம்ம பார்க்குறதுக்கு கஷ்டம். ஆனால் நைட்டில் தான் அழுக்கு மீறி இது பண்ணும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது இந்த ஸ்லம்மு, அதில் அங்கே இந்த சைடு குப்பிங்கோ இந்த வீடு காலி இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பெரிய பெரிய பங்களாங்களில் கூட இந்த ரோட்டுங்களில் குப்பை இருந்துச்சுன்னா கூட பாருங்கள், அங்கே கூட பார்க்கலாம். அந்த குப்பைங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆனால் லேசாக திறந்து விட்டாங்கன்னா டக்குன்னு ஏறிடும். அந்த மாதிரி ஸ்லம்மில் தான் இல்லை, பெரிய பெரிய பில்டிங்கில் கூட எலி கண்டிப்பாக போகுது. அதனால் இப்போ இந்த மாதிரி டிப்ஸ் வச்சு தான் அதை நான் இது ஒரு வாரத்துக்கு ஏன்னா செடி ரொம்ப எனக்கு அவ்வளோ ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கினேன், அந்த மாதிரி நாசம் பண்ணி வச்சுருக்குது. அதுக்கு அது சாவாத அளவுக்கு இதை ஒரு வாரமாக இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நான் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கறி மீன் இந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணால் அந்த ஸ்மெல்லுக்காக சாப்பிடும். அப்புறமா இது நம்ம செஞ்சுட்டு இந்த மாதிரி பேப்பருங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே பாட்டு இருக்குது அந்த பாட்டு கீழே இந்த மாதிரி இது பாட்டுனா இது கீழே இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பராக இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அது சாப்பிட்டுட்டு போகும். ஆனால் தொடர்ந்து வைக்கணும். ஒரு வாரம் ஒரு 10 நாள்னா கூட இந்த மாதிரி
அதுக்காக செப்பரேட்டாக நீங்கள் ஒரு மிளகா பொடி பேக்கெட்டு வாங்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு. இப்போ இது எப்படி செய்யறது, எப்படி கலக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா பீஸாக ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எவ்வளோ குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கு. ரொம்ப பெரிய பீஸ் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன இருந்தால் தான் நம்ம கலக்கி வைக்கும் போது இதுவாக இருக்கும். இவ்வளோ பெரிய பீஸுங்க போதும். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியில் தான் மறுபடியும் அது குட்டி பீஸாக நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஏன்னா தண்ணி எவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு மைதா போட்டு கலக்கிக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இது வெள்ளை கலரில் இருக்கிறது அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கருவாடு இது. இப்போ மிளகாத்தூள் தான் அதிகமாக சேர்த்துக்க போகிறேன். இந்த கலர் இருக்கும், அந்த ஸ்மெல்லுக்கு அது கலர் என்ன இருக்குதுன்னு தெரியாதுன்னா ஸ்மெல்லுக்கு மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு போகும். இந்த அளவுக்கு மாவு கலரில் கருவாடை தெரியல. அதில் இந்த அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப டைட்டாக பண்ணிடுவீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு இதை அந்த ஸ்மெல்லுக்காக. இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ இப்போ பாட்டுட்டு இருக்குதுன்னா பாட்டுக்கு தாங்க இப்படி வைக்கணும். இது பாட்டுனா பாட்டு கீழே இந்த பேப்பர் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி அதில் உங்களுக்கு எவ்வளோ இடத்துல வைக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் கலக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சோம்னா ஒரு இடத்துல அது நம்ம எடுத்து ஸ்மெல் பார்த்தாலும் மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். அது இல்லாமல் கருவாடு ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக எலி வந்து பார்க்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்க, தொடர்ந்து வைங்க. ஒரு தடவை வச்சுட்டு விட்டுடாதீங்க. தொடர்ந்து வச்சிங்கன்னா தான் எலி தொல்லையும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சாயங்காலத்தான் நீங்கள் பார்க்குறது கூட கஷ்டமாக இருக்கும். செடியும் எதுவுமே சாகாது, உயிரோடு இருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுனால எலி சாகாது. வயிறு எரிச்சல் தினம் இந்த மாதிரி வச்சோம்னா இங்கே போனால் இந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டரும் டச் பண்ணாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மிளகாத்தூள் சாப்பாடு அதுங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே இது வைக்கும் போது நீங்கள் சாயங்கால டைமில் தான் வைக்கணும். சாயங்காலம்னா ஒரு 5 மணிக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மணிக்குள்ளேயும் நீங்கள் வச்சிடணும். அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த டைமுக்கு வரும். நீங்கள் காலையிலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இதாகிடும். இப்போ இது 5 மணி நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். அது இல்லாமல் சிஸ்டர் எல்லாத்துக்கும் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி, எனக்கு வியூஸ் கொடுத்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எனக்கு இங்கே வீட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இங்கே கரண்ட்டு ப்ராப்ளம்மு, அது இல்லாமல் அப்பப்போ இந்த காக்காங்கெல்லாம் உட்காந்து ஒயர் டச் ஆகிட்டு கரண்ட்டு இதாகிடுது. அப்போ அதனால நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலைல நான் ஒரு 6 மணி 7 மணிக்கு நான் வேலை கிளம்பிட்டேன்னா சாயங்காலம் தான் வருவேன். சென்ட்ரல் இந்த மத்தியான டைமில் 1 மணிலேருந்து 3 மணிக்கு வீட்டில் இருக்குவேன். அந்த டைமில் நான் வந்து வீடியோ எடுக்கலான்னாக்கா அப்போ தான் கரண்ட் இருக்காது, இல்லாட்டினா சார்ஜர் இருக்காது, இல்லை எடுத்துன்னு போது கரண்ட்டு போயிடும். அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால என்னை கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் டைமிங் என்ன வீடியோ இது, நீங்கள் எவ்வளோ டைம் போடுறீங்கன்னு சொல்லிட்டுன்னு. உங்களுக்கே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இது இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். அதனால் நான் டைம் மிஸ் பண்ணி போட்டதுக்காக உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சாரி கேட்டிருக்கிறேன், மன்னிப்பு. இதுக்கு மேலே நான் காலையிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே எனக்கு டைமு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு 3 மணிக்குள்ளே. இந்த 5 மணிலேருந்து காலையிலேருந்து ஒரு 3 மணி இல்லை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது நான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கும் டைமிங் இல்லை, நான் வீட்டுக்கு வரும்போது கரண்ட் இருக்காது, இல்லை ஃபோனில் சார்ஜர் இருக்காது. இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் டைம் இல்லாத நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்துக்கேன். அதுக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
மன்னிச்சுடுங்க. இதுக்கு மேலே கண்டினியூவாக உங்களுக்கு காலையிலே டைம் இருந்துச்சுன்னா காலையிலே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லாக்காட்டி 5 மணி இல்லை 3 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.